ஒரு இளம் சமுதாயின் கதை. கடும் படி படர்ந்த ஜப்பான் கிராமத்தில் ஒரு இளம் சமுதாயம் இருந்தான். அவன் பேர் கியோஷி. அவன் கிராமத்தை பாதுகாக்க பொதுப்பில் இருந்தான். அவனோட அப்பா போரில் இருக்கும்போது வீரம் தான் முக்கியம், கிராமத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. ஒரு நாள் கிராமத்தில் கருப்பு கோட் போட்ட சாமுதாய்கள் கிராமத்தை கொள்ளடிக்க வந்தாங்க. அவன் தலைவர் ரியோடோ கைவிடப்பட்ட சாமுதாய் கொள்ளக்காரன். எந்த சண்டையிலும் தோற்றதே கிடையாது. கென்ஷி அவன் கூட சண்டை போட போனான். கென்ஷியை பார்த்து ரியோடு சிரித்தான். இந்த முட்டாள் சிறுவனா என்னை சாகடிக்க போகிறான் அப்படின்னு சிரித்தான். ஆனால் கென்ஷி வந்து மோதிப்பார் அப்படின்னு மோதினான். இந்த சண்டையில் 2 பேர் மோதிக்கிட்டே இருந்தாங்க. கிராமத்தில் மற்றவங்களுக்கு மோதிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கியோஷிக்கு ரியோடு சண்டை ரொம்ப மோசமாக போச்சு. ஆனால் கியோஷி ஒரே வெட்டில் ரியோவோட வாழை வெட்டிட்டான். ரியோட தோல்வி ஒத்துக்குன்னு அங்கேருந்து ஓடிட்டான். கென்ஷி கிராமத்தையும் மக்களையும் பாதுகாத்தான்.